வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க சரவணன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேச போறது இந்தியா பாகிஸ்தான் சூப்பர் 4 போட்டி அசத்தலான ட்விஸ்ட் கொடுத்த அந்த கடைசி ஓவர்கள். இந்தியா டாஸ் வென்று முதல்ல பந்துவீச்சை தேர்வு பண்ணிச்சு. பாகிஸ்தான் ஓபனர்ஸ் சாஹிப்ஷாதா ஃபர்ஹான், ஃபக்கர் ஜமான் இருவரும் ரொம்பவே அதிரடியாக ஆரம்பிச்சாங்க. ஆனா 9 பந்துல 15 ரன்கள் மட்டும் எடுத்த ஃபக்கர் ஜமான் ஹர்திக் பாண்டியா பந்தில் சஞ்சு சாம்சன் பிடிச்ச சர்ச்சைக்குரிய கேட்சால் அவுட். 3ஆம் வரிசை வீரர் சயீம் அய்யூப் இவரு இந்த தொடர்ல முன்பு 3 போட்டியிலும் ரனே எடுக்காம அவுட். அதனால பாகிஸ்தான் ரசிகர்களே பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த முறை கொஞ்சம் ஸ்டெபிளா ஆடி 17 பந்துல 21 ரன்கள் எடுத்தார். அந்த சமயத்துல இந்தியாவுக்கு ரொம்ப தேவைப்பட்ட அந்த திருப்பு முனைவை கொடுத்தது சிவம் துபே தான். அவர் வீசிய முதல் ஓவர்ல சயீம் அய்யூப் அவுட். அடுத்த ஓவர்ல ஃபர்ஹானையும் அவுட் பண்ணினார். ஃபர்ஹான் அப்போ வரைக்கும் ரொம்ப அருமையா ஆடினாரு. 45 பந்துல 58 ரன்கள், அதுல 5 பவுண்டரி, 3 சிக்ஸர். அதுக்கப்புறம் ஹுசைன் தலாத் 11 பந்துல 15 ரன்கள், குல்தீப் யாதவ் பந்துல அவுட். முகமது நவாஸ் 19 பந்துல 21 ரன்கள் எடுத்தார். அதோட ரன்கள் கொஞ்சம் ஸ்லோ ஆனது. இந்தியா அதுவரை நிம்மதியா இருந்தது. ஆனா கடைசி ஓவர்கள்ல சல்மான் ஆகா, ஃபஹீம் அஷ்ரப் இருவரும் கைவிடல. குறிப்பா ஃபஹீம் அஷ்ரப் வெறும் 8 பந்துல 20 ரன்கள் அடிச்சாரு. அதுல ஒரு பவுண்டரி, 2 சிக்ஸர். முக்கியமா சொல்லணும்னா அந்த கடைசி 8 பந்தையும் அஷ்ரப் தான் ஆடினார். இதுவே பாகிஸ்தான் ஸ்கோரை உயர்த்த காரணம். 20 ஓவர்களுக்கு பாகிஸ்தான் 171 கீழ் 5 இந்தியாவுக்கு சின்ன சவாலா இருந்தாலும் கைவிடக்கூடாத டார்கெட். சிவம் துபே 2 விக்கெட், ஹர்திக் பாண்டியா 1 விக்கெட், குல்தீப் யாதவ் 1 விக்கெட். ஜஸ்பிரித் பும்ரா ஏமாற்றம், 4 ஓவர்ல 45 ரன்கள் கொடுத்தார். இதுதான் பாகிஸ்தான் இன்னிங்ஸ்ல நடந்த முக்கிய ட்விஸ்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம இந்தியாவின் ரன் சேசிங் பற்றி பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, love you all, take care, bye. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.